சென்னை உயர்நீதிமன்றம் மகத்தான ஒரு தீர்ப்பை வழங்கி தடையாணை இல்லை என்பதை கொடுக்கப்பட்ட ஸ்டே வெக்கேட் செய்யப்பட்டது, தடையாணை நீக்கப்பட்டது. இந்த மகத்தான தீர்ப்பை வரவேற்றோம். தேர்தல் ஆணையத்திற்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது என்று ஒரு உத்தரவை நீதிபதி அவர்கள் கேட்டறிந்தார். 4 நாட்கள் கேட்டறிந்த பின்னால் தான் அந்த தீர்ப்பை வழங்கினார். அவர் தான் ஸ்டே கொடுத்தார். அனைத்தையும் கேட்டறிந்த பின்னால் ஸ்டே வெக்கேட் செஞ்சார். இப்போ இவர் ஏன் சி.வி. சண்முகம் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ரொம்ப அப்செட் ஆகி போய் கண்ணா பின்னான்னு கத்துறாரு. பாராகிராஃப் 15றாரு. பாராகிராஃப் 15ல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த செக்ஷன் ஆஃப் குரூப்ஸ் அண்ட் அதர் பர்சன்ஸ். சரியாக படிக்கணும், படிக்கிறது வரதில்லை சட்டத்தை. அதர் பர்சன்ஸ்னே இருக்கு. ஈச் எவரி இண்டிவிஜுவல் பர்சன் ஹேவிங் ஆல் த ரைட்ஸ் டு கிவ் த கம்ப்ளைண்ட் பிஃபோர் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதுக்கு ஒன்றும் பெரிய பட்டம் தேவையில்லை, அப்படிதான் கொடுத்துருக்கு. அப்படி கொடுக்கப்படுற கம்ப்ளைண்ட்டை புகாரை 15 எடுத்து எலெக்ஷன் கமிஷன் விசாரிக்கலாம், அதில் என்ன தவறு இருக்குன்னு கேட்டு அறியலாம். அதுக்கு இப்போ அரசியல் கட்சிக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், எல்லாம் இருக்குது. ஆகவே ரைவல் குரூப் இங்கே தேவையே இல்லை, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் போதும். இதை புரிஞ்சுக்கணும் சி.வி. சண்முகம். அது புரிய மாட்டேங்குது. கோபத்தில் ஆத்திரப்பட்டு தற்கொலை அது இது கட்சியில் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி நல்ல காலம். இதில் எதிர்ப்பாவாதான வக்கீல்லாம் கட்சியில் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏமாந்த நீதிபதியே கட்சியில் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதிமுக நீக்கப்பட்டவர்கள்னு அவங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா அவர்கள் எல்லாம் கட்சியில் நீக்கப்பட்டவர்கள். அதையெல்லாம் சொல்ல வேண்டியது சிவில் கோர்ட் சண்முகம், இப்போ கிடையாது. ஆகவே சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி முடிவெடுக்க வேண்டியது உரிமையியல் நீதிமன்றம். அதுக்கு நடுவில் இப்படிலாம் கத்தி அசிங்கமாக பேசி பதற்றப்படாத, இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு. தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக தனது கருத்துக்களை நீதிமன்றத்தில் வைத்துதான் இந்த உத்தரவை பெற முடிந்தது நாங்கள். ஆகவே மிக தெளிவாக இருக்கிறோம். இனி ஏமாற்ற முடியாது. பொதுச் செயலாளரும் இல்லை, நீங்கள் கட்சியும் இல்லை, உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, பொதுக்குழுவும் செல்லாது, எந்த குழுவும் செல்லாது. இதை நீதிமன்றம் தான் சொல்ல வேண்டும். ஒன்று. ரெண்டாவது இன்னொரு காமெடி என்னன்னா, இன்னைக்கு உதயகுமார் ஆரம்பிச்சிருக்கார் ரொம்ப சூப்பரா. என்னன்னா, மாபெரும் தலைவர், அவர் மேல எனக்கு எப்பயுமே ஒரு கோபம் உண்டு. புரட்சி தமிழர், அது வேற, அவருக்கு தமிழே ஒழுங்கா வராது, புரட்சி தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவத்திலையும் அம்மா உருவத்திலையும் எடப்பாடியார் இருக்கிறார் அப்படிங்கிறாரு. உதயகுமார், நீ பேசுறது நியாயமா இல்லை பழனிசாமியை கிண்டல் பண்றியா? எனக்கு தெரியும். ஏன்னா குடிநீர் திட்டம் அதை கொண்டு வந்தது அம்மா. அந்த திட்டத்துக்கு 3.72 கோடி ரூபாயை ஒதுக்கியது மாண்புமிகு அம்மா அவர்கள். அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்து பணத்தை ஒதுக்கி வித்திட்டவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் விவசாயிகளுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து அந்த திட்டத்தை நிறைவேற்றி, உங்ககிட்ட யாரோ வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட விவசாய சங்கம்னு சொல்லி அம்மா பணம் இல்லாமலே ஒரு நோட்டீஸை கொடுத்தா, அனுபவம் உள்ள மூத்த தலைவரான செங்கோட்டையன் போல நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஐயா, அம்மா படமோ தலைவர் படமும் இல்லை, ஆகவே நான் வர முடியாதுங்க, தயவு செஞ்சு நீங்க போங்க. சாதாரண விவசாய இருந்த 3 தடவை கோட்டையில் கொடியேற்றின சாதாரண ஆளா இருந்த அவங்க இறந்துட்டாங்க. அவங்க போட்ட பிச்சையில தான் சிஎம் ஆன. நன்றி விசுவாசமே இல்லையே உதயகுமார் அந்த மனுஷனுக்கு. என்ன எல்லாத்திலையும் தோத்துட்டீங்க, ஆட்சி போச்சு, அதிகாரம் போச்சு, நாடாளுமன்றத்தில் 0 ஆச்சு, உள்ளாட்சியில் 90% திமுக ஜெயிச்சாச்சு. இன்னமும் எடப்பாடியார் தமிழர் ரஷ்யா புதினுக்கும் அமெரிக்காவில் இருக்க அதிபருக்கும் இவர் தான் ரொம்ப பெரியவர் அப்படின்லாம் பேசிட்டு அலைஞ்சா என்ன யூஸ்? அதனால ஆகவே இதையெல்லாம் நிறுத்தி ஒன்றும் வேலைக்காகாது. நீங்கள் முன்னிறுத்தக்கூடிய தலைவரான எடப்பாடி பழனிசாமி உங்க அணியில், அவரை சொன்னால் வாக்குகள் வராது, தோல்விகள் தான் மிஞ்சம். உதாரணமா தேனியில நீங்க போய் போன நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி நாடாளுமன்ற எலெக்ஷன்ல ரவீந்திரநாத் ஒர்க் பண்ணீங்க, ஓபிஎஸ் அண்ணன் பேர சொன்னீங்க, ஜெயிக்க முடிஞ்சது. ஒரு இடம் தான் ஜெயிக்க முடிஞ்சது. பழனிசாமி பேர சொன்னா எந்த இடத்துலையும் ஜெயிக்க முடியாது. ஏன் இப்படி கூவுறீங்க? ஏன் இப்படி கத்துறீங்க? அம்மா இல்லாம எப்பயாவது நீங்க ஃபங்க்ஷன் நடத்தியது உண்டா? அந்த ஒரு கேள்விக்கு உதயகுமார் எனக்கு பதில் சொல்லட்டும். அம்மா இல்லாம தலைவர் படம் இல்லாம நீங்க பொது விழாவா இருந்தாலும் அதை போய் கலந்துட்டீங்களா? அது இல்லாம நடத்துறது உண்டா? ஒத்துக்குவீங்களா? ஆகவே என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியை கிண்டல் செய்கிறார் உதயகுமார்.
வேண்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. புரியுது, இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். பார்ப்போம், நிறைய இருக்கு, எக்கச்சக்கமாக பார்க்க வேண்டியிருக்குன்னு நீங்கள்